முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் அரசியலை அழித்த ரணில். விபத்தில் தலை துண்டித்து பலியான பெண் யாழ் சாரதி கைது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இலங்கையர்களின் உடற்பருமன் குறைத்து சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர் கொலை. மஹிந்த மிக திட்டமிட்டே அரசியலில் கால் வைத்தார். சந்திரிகாவின் தந்தையான பண்டார் நாயக்காவோடு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறிய மஹிந்தவின் தந்தையான டி.ஏ. ராஜபக்ஷவினால் ஸ்ரீமாவோ குடும்பத்துக்குள் ஊடுருவி பண்டார் நாயக்க ஸ்ரீமாவோ வாரிசான அனுர பண்டார் நாயக்காவோடு நட்பாகி அவரை அரசியல் செல்லா காசாக்கி சந்திரிகா உதவியோடு பிரதமராகி சந்திரிகாவையே செல்லா காசாக்கி ஜனாதிபதியானவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் தின்று கொட்டை போட்டவர் என்றால் மிகையாகாது. ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்ஷவும் நண்பர்கள்தான். ஆனால் தனது அரசியலுக்கு ஆபத்து வரும் என்றால் நண்பன் அல்ல ஆண்டவனையும் இல்லாதொழிக்க தயங்காதவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. அப்படித்தான் புலிகளுக்கு பணம் கொடுத்து 2005 தேர்தலில் ரணிலை தோல்வியடைய வைத்தார். 2005 தேர்தல் கால பேரத்தை புலிகள் முதலில் பேசியது ரணில் தரப்போடுதான். புலிகளது தேவையை நிறைவேற்ற பணம் படைத்த வியாபாரிகள் முன்வந்த போதும் அது தவறானது என ரணில் நிராகரித்தார். இது ரணில் செய்த பெரும் பிழை. சுயநிர்ணய உரிமை போல நோர்வே ஆதரவோடு தான் புலிகளோடு ஒப்பந்தம் ஒன்றை ஜனாதிபதி சந்திரிகாவை மீறி செய்திருப்பதால் புலிகள் தனக்கு வாக்களிக்குமாறு தமிழருக்கு சொல்வார்கள் என ரணில் நம்பினார். புலிகளது கனவு சுயநிர்ணய உரிமையல்ல, தனி நாடு. ரணில் ஜனாதிபதியானால் தமிழீழ தாயக கனவு கலைந்து போகும். ரணில் அடிபட மாட்டார். பேச்சுவார்த்தை நடத்தியே போராட்ட குணத்தை மழுங்கடித்து விடுவார் என நினைத்தார். தமக்கு தேவை சண்டை போடும் ஒருவர், அதற்கு சரியாக பணம் கொடுத்து அடிபடக்கூடிய ஒருவராக மஹிந்த ராஜபக்ஷ மாட்டினார். பிரபாகரனது பார்வையில் யதார்த்தவாதியாக தெரிந்த மஹிந்த ராஜபக்ஷவை வெற்றி பெற வைக்க தமிழர் வாக்குகளை கடைசி நேரத்தில் பகிஷ்கரிக்க பரப்புரை செய்யப்பட்டது. அன்றைய நிலையில் இலங்கை தமிழ் வாக்காளர்களில் 90% அதிகமானவர்கள் தேர்தலை பகிஷ்கரித்தனர். வடகிழக்கில் பூச்சியமானது. ரணில் மண் கவ்வினார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியானார். பொல்லு கொடுத்து மண்ணோடு மண்ணானது வரலாறு. இதே மனநிலையில் தான் சில மண்டை சுகமில்லா சில தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதாக தெரிய வருகிறது. கடந்த காலத்தை திரும்பி பார்க்காத மூடர்கள். இவர்களை தமிழர்கள் அரசியல் தளத்திலிருந்து ஒதுக்கியே வேண்டும். அதேபோல மஹிந்த ராஜபக்ஷ என்ன நினைத்தாலும் மஹிந்தவின் மனைவி சிரந்திக்கு நாமலை ஜனாதிபதியாக்க வேண்டும் எனும் கனவு காரணமாக அதை மீற மஹிந்தவால் முடியாது. உடல்நிலையும் ஈடு கொடுக்காது. மஹிந்த தரப்பின் பணமோசடி ஊழல் அத்தனைக்கு பின்னாலும் இருப்போர் மஹிந்தவின் மனைவி மற்றும் பிள்ளைகள்தான். மஹிந்த இப்போது ஒரு நடமாடும் பொம்மை. நாமலின் ஜனாதிபதி கனவுக்கு ரணில் பச்சை கொடி காட்ட மட்டுமல்ல, நாமலுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கூட கொடுக்க ரணில் விரும்பவில்லை. நாமலின் நெருக்கமான ஆதரவாளர்களையும் ரணில் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ரணிலை வீழ்த்த மொட்டின் ஆதரவை ஜனாதிபதி அபட்சகராகும் போது கொடுப்பதில்லை என எப்போது முடிவு செய்துவிட்டனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் தலை உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சந்தேக நபரான சாரதி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விபத்தானது நொச்சியாகம பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த விபத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவியே முகம் கொடுத்துள்ளனர். அத்தோடு ராஜங்கனை ஜாய 15 வசிக்கும் 34 வயதினையுடைய பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் குறித்த பெண் தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் நொச்சியாகம நகரை நோக்கி பயணித்த போது இந்த விபத்திற்குள்ளானதாகவும் மற்றும் விபத்தில் கணவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பேருந்தை அதிவேகமாக செலுத்தியதாலும் மற்றும் பேருந்து சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போக்குவரத்து காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாரதியை நொச்சியாகம நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவரால் இந்த முறைப்பாடு குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆளும் கட்சியின் எம்பிக்களுக்கு நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது ஆதரவை கோரும் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. பரந்த விளம்பரம் வழங்குவதற்காக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் கலந்துரையாடல் தொடர்பான படங்கள், காணொளிகள், காட்சிகள் மற்றும் உத்தியோகபூர்வ செய்தி குறிப்பை படிவங்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறும் ரணில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். 1981 15 மற்றும் 2023 ஆண்டின் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எண் 3 ஆகியவை இதன்போது கடைபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் விகிதம் மக்களிடையே வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். மருத்துவ முகாமொன்றில் கலந்து கொண்டுரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டில் சுமார் 48% பெண்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது 33.3% ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான எடையை விட அதிக எடையுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உடற்பயிற்சியின்மை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்தாமையே இதற்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமாக உட்கொள்ளும் போது உடற்பயிற்சி செய்யும் அளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ளுதல் தற்போது குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நாட்டின் முதியவர்களில் 42% இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் வைத்தியர் பாலித மகிபால கூறியுள்ளார். ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அந்த அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டுள்ளார். ஈரானின் தலைவர் தெஹ்ரானில் வைத்து ஹனியா கொலை செய்யப்பட்டுள்ளார். ஹமாஸின் அரசியல் துறை பொறுப்பாளர் ஹனியா மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் இவ்வாறு தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். ஈரானிய ராணுவம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பிசாக்கியானின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கு பெற்றியதன் பின்னர் இருப்பிடம் திரும்பிய நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ராணுவத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. ஹானியா எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.